நேற்றுக்கு டெல்லியில் இந்தியா கூட்டணியினுடைய முக்கியமான கூட்டம் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2024 தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய முக்கியமான கூட்டம். இந்த கூட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து ராகுலை வந்து வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தாக்குன்னு தாக்கிட்டாங்க. அதில் குறிப்பாக திருமாவர்கள் கூட நேரடியாக ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தார். ராகுலை பாயிண்ட் அவுட் பண்ணி தான் கொடுத்துருந்தாரு. காங்கிரஸினுடைய நிலைப்பாட்டில் மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாரு. நான் மம்தா வரமாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் இந்த கூட்டத்துக்கு. ஏன்னா மம்தாவுக்கு வந்து காங்கிரஸ் செய்தது ஒரு மிகப்பெரிய துரோகம். இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அழிஞ்சு போகிறாங்க, அவங்க கட்சியே இல்லாமல் போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் ராகுலினுடைய தேர்தல் நிலைப்பாடு தான். வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் நடக்கும்போது அங்கே வந்து எஸ்ஐஆர் ஒரு பெரிய இஷ்யூ ஆனப்போ ராகுல் காந்தி வெஸ்ட் பெங்காலே போவே கிடையாது. தேர்தல் பிரச்சாரத்திலே ஈடுபடலை. 80 லட்சம் மக்களுக்கு மேலே அங்கே பேர் நீக்கப்பட்டிருக்கு. அதில் பெரும்பாலும் முஸ்லீம்ஸு, தலித்துக்கள் தான். அப்படி பேர் நீக்கப்பட்டப்போ மம்தாவே சுப்ரீம் கோர்ட்டில் போராடி ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ கமிட்டியை கொண்டு வந்து 10க்கு 6 பேர்த்தோட பேர் சரியாக இருக்குது அப்படின்னு ஓட்டு போடுற அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்க ஒர்க் பண்ணாங்க. அந்த நேரத்தில் ராகுல் காந்தி வாயே திறக்கலை. இன்றைக்கி மம்தா தோற்றுருக்காங்க, காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு வெஸ்ட் பெங்காலில். அப்படிங்கும்போது இந்த இந்தியா கூட்டணியில் மம்தா வரமாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் வந்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த 28 எம்பி நினைக்கிறேன், 27-28 எம்பியும் மம்தாவுக்கு இருக்கிறாங்க. அந்த எம்பிக்களும் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து உடைச்சிட்டு பாஜகவில் போய் சேர போகிறாங்க. அவங்கள ஹோல்டு பண்ணுறதுக்காக தான் இந்தியா கூட்டணிக்கு வந்து நான் தான் திரிணாமுல் காங்கிரஸுடைய தலைவி அப்படின்னு காமிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அதுவும் நேத்தோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சலசலத்து போனதுக்கு காரணம் ராகுல் தான் அப்படிங்கிறது நேற்றுலேருந்தே நமக்கு தெரியுது. எல்லாருமே போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்துருக்குறாங்க. ராகுல் அதுக்கு ஒரே பதில் தான், லைட்டாக சிரிச்சுட்டு நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு முயற்சி மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கிறாப்புல. அகிலேஷ் யாதவ் வந்து வெளிப்படையாகவே கேட்டிருக்காப்புல, இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சி வந்து மாநில அளவில் ரீஜனல் பார்ட்டிஸோட ஒத்துழைக்கிறதே கிடையாது, அவங்க வந்து ஒரு பெரிய எண்ணன் மனப்பான்மையிலே செயல்படுறாங்கங்கிறத தான் அவர் வந்து அதை வெளிப்படையாக சொல்லாமல் கேட்டிருக்கார். அதே மாதிரி திமுகவை நீங்கள் கழட்டி விட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறார். நீங்கள் ஒரு நம்பகத்தன்மையான பார்ட்னர் திமுக அப்படிங்கிறது இந்தியா அலையன்ஸில் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர். அப்போ அதை நீங்கள் கழட்டி விடுறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அகிலேஷ் யாதவ் சுட்டி காட்டியிருக்காரு. இதையே வந்து பார்த்தோம்னா தேஜஸ்வி யாதவ் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் சரத்பவார் கட்சி அதனுடைய சுப்ரியா சுலே அவங்களும் அதை சொல்லியிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஜான் பிரிட்டாஸ் கலந்துக்கிட்டார். கேரளா பேசியிருக்காரு. அவர்லாம் 2 அமைச்சர் பதவிக்காக நீங்கள் உங்கள் கூட்டாளியே வந்து கழட்டி விட்டு போனீங்க, காட்டி கொடுத்தீங்கன்ற மாதிரி பேசியிருக்கிறார். அப்போ இந்த மாதிரி வந்து திமுகவிடமிருந்து காங்கிரஸ் வந்து வெளியேறி தாவேக ஆட்சியில் சேர்ந்தது. அதுக்கு பிறகு இந்தியா கூட்டணி கூட்டத்தில் அவங்க வந்து யாரையுமே கலந்து ஆலோசிக்கலை. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள் யாரையுமே கலந்து ஆலோசிக்காமல் தாவேகாவுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தலைமையெல்லாம் கிடையாது. காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணியில் மற்ற கட்சிகள் எப்படியோ அப்படி தான் நீங்களும் இந்தியா கூட்டணியினுடைய ஒரு பார்ட்னர். ஆனால் நீங்கள் வந்து ஒரு புது கட்சிக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்குறீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் வெளில போயிருக்கு. ஒரு சர்ச்சைக்கு நடுவில் ஒரு புது கட்சிக்கு அழைப்பு கொடுக்குறீங்க. அந்த அழைப்பு கொடுக்குறத நீங்கள் எல்லா கட்சிகளோட கலந்து ஆலோசிச்சுட்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிறது வந்து பெரிய சலசலப்பு வந்து அங்கே கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா தாவேகா வந்து திமுகவினோட இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியுமானா ஒரு காலம் முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்க வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே வெளிப்படுத்தலை. ஒரே ஒரு எம்பி சீட்டு கிடச்சிது. அதுவும் நாம் ராஜ்யசபாவுக்கு போனால் பாஜகவை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ராஜ்யசபாவுக்கு போகாமல் அந்த சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் பாஜக சார்ந்து உருவாயிருக்கு. எதுக்குமே அவங்க வாய் திறக்கல. இப்போ அதெல்லாம் தாண்டி வந்து ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார், அவர் வந்து இந்த நகராட்சி கட்டமைப்புலாம் சம்மந்தமாக வந்து நிதியெல்லாம் வந்து எந்த சிக்கலுமே இல்லை, ஃபுல்லாக அப்படியே ஒன்றிய அரசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிதின் கட்காரியை நான் பார்த்தேன். நிதின் கட்காரி வந்து நிதி கொடுக்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு 100% கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார். இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேரிடர் மேலாண்மை நிதி 1000 கோடி அப்படியே தூக்கி கொடுத்துட்டாங்க, 100% தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோதான் இவங்களுடைய பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது. பேரிடர் மேலாண்மை நிதி அப்படிங்கிறது ஃபினான்ஸ் கமிஷன் கைட்லைன்ஸ் படி ஒரு மாநிலத்துக்கு ஒன்றிய அரசு குறிப்பிட்ட பீரியடில் ஒரு வருஷத்தில் 2 தவணையாக கொடுத்து ஆகணும். அந்த பணத்தை தான் கொடுத்துருக்குறாங்க.
ஏதோ ஒரு பெரிய வெள்ளம் வந்த மாதிரியும் அந்த வெள்ளத்தில் தமிழ்நாடு ஒரு 50,000 கோடி லாஸ் ஆன மாதிரியும் அதை கேட்ட உடனே ஃபுல் அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ண மாதிரியும் நம்ம செங்கோட்டையன் வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்போ பாஜகவை தூக்கி பிடிச்சு பாஜகவை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு பார்க்கக்கூடிய அரசாக தான் தாவேகா இருக்கு. ஆமாம், அவங்க எந்த இடத்துலையுமே அதை வெளிப்படுத்த மாட்டுறாங்க, அவங்கள பாராட்டி பேசுறது தான் பேசுகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பார்ட்னரை நீங்கள் இந்தியா கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதை மற்ற கட்சிகள் கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. அதோடைய வெளிப்பாடாக தான் இதெல்லாம் வந்திருக்கு. இதை திருமாவளவனே இதை கேட்டிருக்கிறார். எப்படின்னா வந்து நீங்கள் வந்து தாவேக்காவை உள்ளே கூப்பிட்றது எனக்கு மகிழ்ச்சி, நாங்கள் ஆட்சியில் பங்கெடுத்துருக்குறோம், ஆனால் நீங்கள் மற்ற பார்ட்னர்ஸை கலந்து ஆலோசிக்காமல் எப்படி கூப்பிட முடியும்? அப்போ இந்த இஷ்யூ நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனே சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் மாநில கட்சிகளை வந்து, அதாவது குறிப்பாக கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, இந்த 3 மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் பலவீனப்பட்டதுக்கு காங்கிரஸ் தான் காரணம், காங்கிரஸினுடைய கேரக்டர் தான் காரணம், ராகுலினுடைய கேரக்டர் தான் காரணங்கிறத திருமாவளவன் சுட்டி காட்டியிருக்கிறார். ஸோ இப்படி வந்து அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் வந்து போட்டு எல்லாருமே போட்டு அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து தேஜஸ்வி யாதவ்லாம் என்ன சொல்லியிருக்கிறாப்புலன்னா, எங்கள் பீகாரில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பீகாரினுடைய காங்கிரஸ்காரங்க தான் காரணம். பீகார் தேர்தலில் வந்து நடந்த சிக்கலுக்கெல்லாம் ஒரு 10லேருந்து 15 தொகுதியில் வந்து இவங்க எங்களை எதிர்த்தே போட்டிட்டாங்க, நம்மளாம் ஒரே கூட்டணி, ஆனால் என்னை எதிர்த்து 10லேருந்து 15 தொகுதியில் காங்கிரஸ்காரங்க போட்டிட்டாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்கலை வந்து அவங்க எல்லா ஸ்டேட்லேயுமே பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிளாக ஒரு விஷயம் வேக்கு, தமிழ்நாட்டில் வந்து திமுக தோற்றதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சில முக்கியமான ஊடக நபர்கள் வெளியே வந்து நாங்கள் தாவேகாவோடு சேர்ந்து வேலை பார்த்தோன்னு பேட்டியே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில், இதுதான் உத்தரப்பிரதேசில் நடந்துச்சு. அதில் ஒருத்தருக்கு தான் எம்பி பதவி இப்போ கொடுத்துருக்காங்க. இதில் பீகாரில் நடந்துச்சு, வெஸ்ட் பெங்கால் நடந்துச்சு. அதாவது திமுகவை பலவீனப்படுத்தணும், திமுக வந்து ஒரு மிகப்பெரிய கடன் சுமையை உருவாக்கிடுச்சு தமிழ்நாட்டுங்கிற பொய் செய்தியை பிரவீன் சக்கரவர்த்தி உருவாக்கினார். இப்போ இது மாதிரி எல்லா மாநிலத்திலையுமே ராகுல் காந்தி, நம்ம வந்து டைரெக்டாக ராகுலையே கை நீட்டி பேசலாம். ஏன் அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்றும் தனி ஆள் கிடையாது, ராகுலோட க்ளோஸ் அசிஸ்டன்ட் அவர். ராகுல் தான் பேசினாரு, பினராயி விஜயன் வந்து பிஜேபியோட பார்ட்னர்னு கேரளாவில். ஆனால் இங்கே இந்தியா கூட்டணியில் சிபிஎம்மும் காங்கிரஸும் கூட்டணி, மோடியை வீழ்த்துறதுக்காக 2 பேரும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு மாநில தேர்தல் நடக்குதுங்கிறதுக்காக, அந்த மாநிலத்தில் பதவியை நம்ம அடையணுங்கிறதுக்காக தன்னுடைய கூட்டணி பார்ட்னரை அந்த மாநிலத்தின் நிர்வாகத்தை சார்ந்து விமர்சிக்கலாம். தன்னுடைய கூட்டணி பார்ட்னராக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை மோடியின் கூட்டாளின்னு சொல்கிறாங்கன்னா அப்புறம் இந்த அலையன்ஸில் என்ன ஒரு ட்ரஸ்ட் இருக்குது? இல்லை, எனக்கு இப்போ திமுக தமிழ்நாட்டில் ஒரு பலமான கட்சி, 26 தேர்தலில் பலவீனம் அடைஞ்சிருக்கு. 26 தேர்தல் பலவீனத்துக்கு முன்னாடி 24 அது பயங்கர பலமாக இருந்துச்சு. 40 தொகுதிகளை கேண்டிடேட் அவர் வந்து நிற்க வச்சிருக்கு. ஆனால் அது 20 தொகுதி அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு கொடுக்குது இல்லையா? ஏன் கொடுக்கணும்? அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பலமானு கேட்குறேன். இல்லை. பட் ஆனால் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு முக்கியமான ரோலை வைக்கணும், ராகுலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் தான் திமுக கொடுக்குது. பாஜக எதிர்ப்பினுடைய புள்ளியாக பாஜகவை வீழ்த்தணும்னா காங்கிரஸ் வந்து நிச்சயமாக இந்திய அளவில் தேவைப்படுது. அப்போ அதற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்களுக்கு அவ்வளோ சீட்டு கொடுக்கப்படுது. இல்லைன்னா அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா ஒரிஜினலாக அவங்க 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தான் தனியாக நின்னாங்க. ஆமாம், அப்போ அவங்க வாங்கின ஓட்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4% நினைக்கிறேன், 4.5%ஓ 4.5% தான் அவங்களுடைய தமிழ்நாட்டில் ஓட் பேங்க்கு. அதுவும் எப்போனா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ. ஆமாம், 2014 அப்படிங்கிறது காங்கிரஸ் 2 முறை ஆட்சியில் இருந்தப்போ நடந்த தேர்தல். அதுலேயே அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 4.5% தான். 4.5% ஓட்டு உள்ள ஒரு கட்சிக்கு தான் 28 சீட்டு. அதுவும் 2016 சட்டமன்ற தேர்தலெல்லாம் அவங்க 41 வாங்கினாங்க. ஆமாம், திமுகவை ப்ரெஷர் பண்ணி 41 வாங்கி கடைசியில் ஒரு 6 தான் ஜெயிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக இது எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு அகிலேஷ்கிட்ட வந்து 100 சீட்டு வேணும், 125 சீட்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. என்னடா இது, எப்படா உங்களுக்கு 100 125 எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு, 2வது நீ கிளம்புங்க, நான் தனியாக நின்றுக்கிறேன். ஓட்டு அகிலேஷ்காக தான் போட போகிறான். தமிழ்நாட்டில் ஓட்டு மு.க. ஸ்டாலினுக்கு தான், வெஸ்ட் பெங்காலில் ஓட்டு மம்தா பானர்ஜிக்கு தான், பீகாரில் ஓட்டு தேஜஸ்வி யாதவுக்கு தான், ராகுல் காந்திக்கெல்லாம் கிடையாது. ராகுல் காந்திக்கு மைனர் ஓட்டு தான். ஆனால் நீங்கள் எப்படி சட்டமன்ற தேர்தலில் இவ்வளோ கேட்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கேட்டால் கூட ஒரு நியாயம் இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் கேட்கும்போது சரி, ஓகே, நாங்கள் எதிர்கட்சியாக வரணும், எதிர்கட்சியாக தேவைப்படுது, நீங்கள் எம்எல்ஏ சீட்டு நீங்கள் நிறைய வச்சுக்கோங்க, எம்பி சீட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறது ஒரு அக்ரிமெண்ட்டு. அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு எம்எல்ஏ சீட்லேயும் பாதி வேணும், எம்பி சீட்டில் பாதி வேணும், அதுக்கு நீ தான் கட்சியை வளர்க்கணும். அடுத்தவன் கட்சியை வளர்த்து வச்சிருப்பான், அதுக்கு நீ சீட் வாங்க முடியாது. அதாவது 100லேருந்து 125 சீட்டு கேட்டிருக்காங்க அகிலேஷ்ட.
அது வந்து இன்னும் இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கிளம்புங்க, நான் தனியாக ஒரு கூட்டணி போட்டுக்கிறேன்னு தோத்தாலும் பரவாயில்ல, நான் தனியாக இருக்கிறேன். இவங்க என்ன பண்ணாங்கன்னா வீரமாக போயிட்டு 399 தொகுதியில் நின்னாங்க தனியாக. காங்கிரஸ் 2 தொகுதி தான் ஜெயிச்சாங்க, 2% ஓட்டு. உத்தரப்பிரதேசம், இந்தியாவினுடைய ஒரு ஹார்ட்லேண்டுன்னு சொல்லக்கூடிய அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் வெறும் 2% ஓட்டு வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து இப்போ 2027 எலெக்ஷன் வரப்போகுது. மறுபடியும் போய் அதே அகிலேஷ்ட தொந்தரவு பண்ண போகிறாங்க. 60 வேணும் 100 வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் அகிலேஷ் வந்து இப்போவே ஒரு பாலை போட்டு வச்சுட்டாரு. தப்புங்க, திமுகவுக்கே நீங்கள் பண்ணது அட்ராசிட்டி, என்கிட்டலாம் வந்துடாதீங்கன்றதுக்கு தான் அப்படி போட்டு வச்சுட்டாப்புல. நாளைக்கு நீ ஜெயிச்சிருவ. ஃபார் எக்ஸாம்பிள் அகிலேஷ் யாதவ் டிக்கெட் கொடுத்து அதில் ஜெயிச்சுட்டு வேற எங்கேயாவது போயிடுவாங்க, பாஜகவோட போயிடுவாங்க, மொத்தமாக போய் பிஜேபியில் சேர்ந்துருவாங்க. நீ 20 பேர் ஜெயிச்சுட்டு அவங்க பிஜேபியில் சேர்ந்துருவாங்க. எப்படி வந்து திரிணாமுல் காங்கிரஸ் நடந்துச்சு, அவன் பாட்டுக்கு போய் பாஜகவோட போய் சேர்ந்துட்டான். கோவாவில் எப்படி நடந்துச்சு, அவன் பாட்டுக்கு மொத்த கட்சியை பிரிச்சுட்டு காங்கிரஸ்லேருந்து நேராக போய் பிஜேபியில் போய் சேர்ந்துக்கிட்டான். இப்படி பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதுனால தான் அந்தந்த மாநில கட்சிகள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ரொம்ப முக்கியமாக இது ஒரு இந்தியாவினுடைய அரசியல் ஒரு முக்கியமான ஒரு தருணம். திமுகவுக்கு காங்கிரஸ் பண்ணிய துரோகம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பண்ண துரோகம். அது இந்தியாவில் மாநில கட்சிகள் இருக்கு. முதல் மாநில கட்சி, ரொம்ப முக்கியமான கட்சி அப்படிங்கிறது திமுக தான் இந்தியாவில். மாநில உரிமை பேசக்கூடிய, ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய, அதில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் பேசக்கூடிய கட்சி ஒன்று. ரெண்டாவது, சித்தாந்த ரீதியாகவே சனாதன எதிர்ப்பு பேசக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் 100 வருஷமா. ஆமாம், ஐடியாலஜிக்கலாக பிஜேபி எதிர்க்கிற கட்சி. ஆமாம், மற்றவங்க எல்லாருமே வந்து பிஜேபிக்கு நாங்கள் மாற்றுன்னு தான் சொல்லுவாங்க, ஐடியாலஜிக்கலாகவே பிஜேபியை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய கட்சி. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தான் வந்து காங்கிரஸினுடைய அறிக்கை தயாரிக்கப்பட்டுச்சு. அந்த அறிக்கை ரொம்ப நல்லது, தேர்தல் அறிக்கை. அது வந்து சோஷியல் ஜஸ்டிஸாக இருந்துச்சு அந்த அறிக்கை. அது காரணம் தமிழ்நாட்டு மாடலில் அவங்க தயாரித்தாங்க. 50% ரிசர்வேஷனை லிஃப்ட் பண்ணுங்கிற இடத்துக்கு காங்கிரஸ் வந்து நிற்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் தமிழ்நாடு போட்ட ப்ரெஷர் முக்கியமானது. அதாவது எஜுகேஷன் ரைட்ஸ், கல்வி உரிமை அப்படிங்கிறது மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை தமிழ்நாடு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை பறிச்சது காங்கிரஸ். திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்தை 2 முறை கலைத்து ஜனாதிபதி ஆட்சியை உருவாக்குனா இதே காங்கிரஸை மரியாதையோடு நடத்தினது திமுக தான். ஆனால் இவங்க வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், இந்தியா அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்க முடியும். இந்தியா அலையன்ஸை பலவீனப்படுத்துகிற வேலையை ஏன் ராகுல் பார்க்குறாருன்னு தான் வேறு எதுனா இருக்குது. ஆமாம், இப்போ அதில் இன்னொரு இதுவாக வந்து பார்த்தோம்னா அவங்க டிவிகேவை வாண்டடாக உள்ளே எடுத்துன்னு வந்து விட்டாங்க இல்லைங்களா. ஆமாம், அவங்க ஒரு சரியான ரெஸ்பான்ஸை காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன டிவிகேலேருந்து யாரும் போய் கலந்துக்கல இந்தியா கூட்டணி மீட்டிங்கில். அதுக்கு நிர்மல்குமார்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு. இல்லை நாங்கள் இது சார்ந்த கட்சி சார்பாக நாங்கள் இன்னும் டிசிஷன் எடுக்கல, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு இருப்பாரோ நினச்சி நான். காங்கிரஸுக்கு அவங்களுடைய பார்ட்னரே வந்து ஒரு பெரிய அவமானத்தை தேடி தந்திருக்காங்க. கண்டிப்பாக விஜய் போய் இந்தியா அலையன்ஸுக்குள்ள வரமாட்டார். ஏன்னா அவர் பாஜக எதிர்ப்பை கண்டு பயப்படக்கூடிய ஒரு நபர். இல்லை, இந்தியா அலையன்ஸுக்குள்ள விஜய் வந்தாலும் திமுகவின் இடத்தில் விஜயை வைத்து இந்த கட்சிகள் பார்ப்பாங்களா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி. வாட் இஸ் த ஹிஸ்டரி? உங்களுக்கு பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பில் என்ன வரலாறு இருக்கிறது? விஜய்க்கு இந்தியா கூட்டணி தேவைப்படும். பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு பிஎம் கேண்டிடேட் ஃபேஸ் தேவை. இப்போ ராகுல் காந்தியை முன் வச்சு அல்லது இந்தியா கூட்டணியை முன் வச்சு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு விஜய்க்கு ஒரு பார்ட்னர்ஸ் தேவை. அதுக்காக விஜய் உள்ள வர தயாராக இருக்கலாம். ஆனால் விஜயை திமுகவின் இடத்துல வச்சு இவங்களால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா விஜயினுடைய ஹிஸ்ட்ரி அப்படி. அவங்க பேசிக்கிட்டு வர்றதில் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே அவங்க வெளிப்படுத்தலை. அதனால் வந்து ஒரு 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 நல்ல முயற்சி இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது 2024 ஒரு ஒரு முக்கியமான முயற்சியாக உருவாக்கப்பட்டுச்சு. ஈவன் நிதிஷ்குமார் வெளியில் போனதையுமே அகிலேஷ் யாதவ் வந்து ராகுலை சுட்டி காட்டியிருக்கிறார். நிதிஷ்குமார் வெளியில் போகாமல் இருந்திருந்தாலே இந்நேரம் ரிசல்ட்டே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ராகுலை போட்டு தொலைச்சி எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் காங்கிரஸினுடைய கேரக்டர். அது இன்னும் மாறவே கிடையாது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, பீகாரில் இப்படி தான் வந்து அவங்க வந்து 60 சீட்டு சண்டை போட்டு வாங்கி கடைசியில் 8 சீட்டு தான் ஜெயித்தாங்க. 8 கூட ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டேட்லேயும் மம்தா பானர்ஜிக்கு எதிராக காங்கிரஸ்காரங்க நின்று ஒரு 17 லட்சம் ஓட்டோ 18 லட்சம் ஓட்டோ வாங்கியிருக்கிறாங்க. ஆமாம், மொத்தமும் அவங்களும் ஜெயிக்கல, இந்த அம்மாவையும் ஜெயிக்க விடல. 2% 3% தான் வாங்கியிருந்தாங்க. மொத்தமாகவே 30 லட்சம் ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் மம்தா பானர்ஜிக்கும் பாஜகவுக்கும். ஆமாம், இவங்க ஒரு 18 லட்சம் ஓட்டை பிரிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் சிபிஎம் தனியாக பிரிச்சிருக்கிறாங்க 4%. ஆமாம்,
இப்போ இதெல்லாம் சேர்ந்துருந்தா மம்தா பானர்ஜி ஆட்சியில் இருந்திருப்பாங்க. அந்த அம்மா 200 சீட்டு ஜெயிச்சிருக்கும். அப்போ மம்தா பானர்ஜினுடைய கட்சியே இன்னைக்கு பறி போனதுக்கு ராகுல் ஒரு காரணமாகிறார். என்ன காரணம்னா, இப்போ அந்த அம்மா சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ல போகிறது இல்லை. இங்கே இது உத்தரப்பிரதேசத்தில் பண்ண மாதிரி தான். அங்கே போயிட்டு எனக்கு 50 சீட்டு வேணும், நீ வாங்குறது 18 லட்சம் ஓட்டு, அதுக்கு 100 சீட்டு வேணும், 50 சீட்டு வேணும்னா எப்படி தருவாங்க? வெஸ்ட் பெங்காலில் அவங்க 150 சீட்டுக்கு மேலே கேட்டிருக்காங்க. அது எப்படி கூட கேட்டிருக்கலாம். 200 சீட்டு கொடுத்துருக்கேன், நீங்கள் 90 சீட்டில் நின்றுக்குன்னு மம்தா பானர்ஜி சொல்லிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ ஆட்சியில் இருக்கிறது வெறும் 4 ஸ்டேட்டில் தான். ஆமாம், அதுலேயும் 3 ஸ்டேட்டு சவுத்து, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, 3 ஸ்டேட்டு சவுத்து. இந்தியா முழுக்க சேர்த்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டேட்டு இமாச்சல பிரதேசம் மட்டும்தான் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது. பெரிய ஸ்டேட்டும் கிடையாது, வேறு எங்கேயுமே கிடையாது. அப்போ எல்லா இடத்துலையும் ஆட்சி இழந்துருக்கிறீங்க. நீங்கள் பலமாக இருக்கிறது இன்னும் 2-3 ஸ்டேட்டு, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, இப்படி ஒரு 2-3 ஸ்டேட் சொல்லலாம். இது தவிர்த்து மற்ற எல்லா இடங்கள்லையும் மாநில கட்சிகளுடைய மேலே தான் சவாரி போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும் ப்ராப்பராக அப்படின்னா, நீங்கள் எங்கெல்லாம் பலமாக இருக்கிறீங்களோ அங்கே நீங்கள் அதிக இடத்துல நில்லுங்க, அதில் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்னருக்கு மேலே சவாரி செய்கிற இடத்துல போயிட்டு அங்கேயும் எனக்கு அதிக சீட்டு வேணும்னு கேட்டால் அது அபத்தமானது, அயோக்கியத்தனம். அங்கே அவங்களுக்கு இடம் விட்டுட்டு நீங்கள் விலகி நிற்கணும். எங்களுக்கு எங்கள் பலத்துக்கு என்ன சீட்டோ அதை கொடுங்க. எங்களுக்கு 4% இருக்குது, அந்த 4%க்கு ஏற்ற சீட்டை கொடுங்க. 8% இருக்குன்னா 8%க்கு ஏற்ற சீட்டை கொடுங்க. மகாராஷ்டிராவிலையும் இதே அலப்புற, வெஸ்ட் பெங்கால்லையும் இதே அலப்புற, உத்தரப்பிரதேசத்துலையும் இதே அலப்புற, பீகார், இப்போ தமிழ்நாட்டுக்கும் வந்துடுச்சு. ஆந்திராவில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு கட்சி, ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, இப்போ 1% ஓட்டு கட்சி ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் காங்கிரஸினுடைய ஆட்டிடியூட், கேரக்டர், ஹெட் வெயிட். இது அப்படியே ராகுலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாருமே சுட்டி காட்டியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இப்படி நாம் நின்னா தோற்று போயிடுவோன்னு ஒரு 2 ஸ்டேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே தெரியும். ஆனால் இருந்தாலும் ஏன் எல்லா ஸ்டேட்லையும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க? இவ்வளோ தோற்றதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலே அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுவும் ஒரு 2 அமைச்சர் சீட்டுக்காக இந்தியா கூட்டணியை பலி கொடுக்க ராகுல் துணிஞ்சிட்டாருன்னா, அந்த துணிச்சலை நம்ம என்னன்னு சொல்கிறது? அசாத்திய துணிச்சல்னு சொல்கிறதா, இல்லை முட்டாள்தனம் சொல்கிறதா? இல்லை, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே காங்கிரஸ் தான் பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சில பேர் எழுதுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதே கருத்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று பாஜக ஜெயிக்கணும், இல்லைன்னா காங்கிரஸ் வரணும், வேற யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பாஜகவினுடைய. அதுலேயே எனக்கு கேள்வி இருக்குது. நீங்கள் இந்தியா கூட்டணியே எல்லா மாநில கட்சிகளும் காங்கிரஸ்லாம் சேர்ந்து பாஜகவை வீழ்த்து தான் கிரியேட் பண்ணாங்க. ராகுலை பிரதமராக்க கிரியேட் பண்ணல. ஆமாம், அதில் ராகுல்னா பிரதமர் ஆயிக்கலாம் தானே தவிர அவரை பிரதமர் ஆக்கிறதுக்காக அந்த கூட்டணி உருவாக்கப்படலை. அப்போ நீங்கள் அந்த கூட்டணியை நீங்கள் ஒரு இடத்துல ஒரு 2 அமைச்சர் பதவி வாங்குறதுக்காக உடைக்க துணிறீங்க அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சிக்க முடியுது? இல்லை, அப்போனா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதே காங்கிரஸ் உருவாக்கணும். அது ஏதோ இப்போ நாங்கள் இங்கே ஆட்சிக்கு வந்துட்டோம், விஜயோட சேர்ந்துட்டோம், 2 அமைச்சர் வாங்கிட்டோம், விஜய் அடுத்த எலெக்ஷனில் அதிகமாக ஜெயிப்பார், அதை நாங்கள் கூட கூட்டு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ இந்த கூட்டணியை உருவாக்கியவர்களின் நோக்கம் என்ன? அப்போ நாளைக்கு தேஜஸ்வி யாதவுக்கு பதிலாக பீகாரில் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறார், யூபியில் அகிலேஷ் யாதவுக்கு பதிலாக அங்கே ஃபேமஸான பாலிவுட் நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறார். அவங்க திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டாக நிறைய ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா அகிலேஷ் தூக்கி போடு, தேஜஸ்வியை தூக்கி போடு, அந்த நடிகரை உள்ளே கூட்டுவா, இந்தியா கூட்டணியில் இப்படியா மாற்றிட்டு இருக்க முடியும்? மேபி அதை செஞ்சாலும் செய்வாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு நல்ல ஸ்டார் சினிமா நடிகரை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு காங்கிரஸை காப்பாற்றணும் கூட முடிவு பண்ணுவாங்க அவங்க. விஜய் மாடல் எல்லா இடத்தையும் பரவாயில்ல. விஜய் மாடல் ஏற்கனவே விஜய் மாடல் அப்படிங்கிறது சவுத் இந்தியன் மாடலாக தான் அவங்க பார்க்குறாங்க. இவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது அப்படின்னா, கேரளா இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஓட்டை பெறுவதற்காக ஆந்திரா, தெலுங்கானா, இங்கே எல்லாத்துலேயுமே இவரை வச்சே நம்ம பிரச்சாரம் பண்ணணும், பிரச்சாரம் பண்ணால் நிறையா ஓட்டு வரும். சவுத் இந்தியாவினுடைய மொத்த சீட்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு 20% நினைக்கிறேன், 18%, 20% சீட்ஸ், 18% நினைக்கிறேன். இந்த சீட்ஸை மொத்தமாக நம்ம பேக் பண்ணிக்கணும் அப்படின்னு கூட அவர் நினைக்கலாம். இதே மாதிரி தான் பார்த்தோம்னா இதனால தான் ராகுல் காந்தியவோ காங்கிரஸையோ நம்பாமல் தேஜஸ்வி யாதவ் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவர் ராகுலோட போய் மேடையை ஷேர் பண்ணல, ஸ்டாலினோட ஷேர் பண்ணார் மேடையை. ஆமாம், அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்டாலினோட பிரச்சாரம் பண்ணார். அதே மாதிரி கேரளா எலெக்ஷனில் தேஜஸ்வி யாதவ் போயிட்டு காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணல, கம்யூனிஸ்ட்டுகளுக்கு பண்ணார். இதுதான் அங்கே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ இந்த கேரக்டரை நீங்கள் மாற்றிக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் பாஜகவை வீழ்த்துவது அப்படிங்கிறதும் கனவு தான், ராகுல் பிரதமராவது அப்படிங்கிறதும் கனவு தான். இப்போ திமுக இந்த இடத்துல அடுத்த இடத்துக்கு நகர்றாங்க. காங்கிரஸை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு முதுகில் குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக அடுத்த இடத்துக்கு நகர்றாங்க.
காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத கூட்டணி மூன்றாவது ஃப்ரண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. அதில் மாநில கட்சிகள், மாநில உரிமை பேசுகிற கட்சிகள், ரீஜனல் பிராந்திய ரீதியாக பெரிய அளவில் வளர்ந்துருக்கக்கூடிய கட்சிகள்னு மற்ற கட்சிகளோட ஆதரவை தேடக்கூடிய திட்டத்தில் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா ஏற்கனவே ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியை புறக்கணிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே கலந்துக்கிட்டவங்களுக்கே உள்ளுக்குள்ளே பல கேயாஸ் இருக்குது, அந்த பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அவங்களும் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிற நிலை இருக்குது. ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இல்லாமல் வெளியில் சில கட்சிகள் இருக்கிறாங்க. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் கட்சியாக இருக்கலாம், ஒரிசாவில் பிஜு ஜனதாதளம் கட்சியாக இருக்கலாம், தெலுங்கானாவில் பிஆர்எஸ் கட்சி, இப்படி பல கட்சிகள் அந்த கூட்டணியில் இல்லாமல் பெரிய கட்சிகளாக இருக்கிறாங்க. இப்படி இதையெல்லாம் சேர்த்து ஒரு மூன்றாவது பெரிய அணியாக, மாநில உரிமை பேசுகிற, மாநிலங்களின் குரல் கொடுக்குற ஒரு அணியை உருவாக்கணுங்கிறதுக்காக திமுக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ காங்கிரஸ் ஒரு யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி கொள்ளி போட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு ஒரு பிரதமர் கனவுல ராகுல் தனக்கு தானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாரா அப்படின்னு தான் ராகுலினுடைய முடிவை பார்க்க வேண்டியிருக்கு. நான் அதை இன்னொரு மாதிரி சேர்ந்து பார்க்கலாம். அதாவது ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பை எதிர்க்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு சக்தி வாய்ந்த அமைப்பு வேணும். எந்த விதமான உள் முரண்பாடுகளுமே இல்லாத ஒரு அமைப்பு வேணும். அதுக்கான தகுதி இந்தியா கூட்டணியில் ராகுலால் இல்லை. காங்கிரஸ் இருக்க வரைக்கும் இல்லை. காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் அந்த உள் முரண்பாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால் காங்கிரஸ் ரொம்ப ஆபத்தான ஒரு கட்சியாக இருக்கிறது. அது ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து சண்டை போடுறதுக்கான பிரதான கருவியாக செயல்படாது. இப்போ இந்தியா கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலக்கப்பட்டால், இல்லை ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் உருவானால் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளை ஒரு மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய பாசிச சக்திகளை எதிர்க்க முடியும். இல்லைன்னா எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், இப்போ நீங்கள் அலையன்ஸ் ஒருவேளை நம்பர் தான் எலெக்ஷன்ஸை தீர்மானிக்குது அப்படின்னா அதை போஸ்ட் போல் அலையன்ஸாக கூட வச்சுக்க முடியும். எலெக்ஷன் முடிஞ்சு கூட இருக்கிற பிஜேபிக்கு எதிராக நின்று எல்லா நம்பர்ஸையும் சேர்த்து ஒரு கூட்டணி உருவாக்கி அதில் யார் பிரதமர் அப்படிங்கிறத பின்னாடி பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு தேர்தலை சந்திக்கும் போது அதில் ஒரு கொள்கை தீவிரம் வேணும். அந்த கொள்கை தீவிரம் உள்ள வராமல் காங்கிரஸ் தடுக்கிற சக்தியாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஃபேக்டர் தான்.